தொடர்ந்து தந்தை ஸ்டான் சுவாமியின் நித்திய இளைப்பாற்றுக்காக திருப்பலி நிறைவேற்றப்படுகிறது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பிற்குரியவர்களே, இயேசுவின் மதிப்பீடுகளை இதயத்தில் தாங்கி எளியோருக்கு நற்செய்தியாக வாழும் கடவுளின் சாட்சியாக வாழ்ந்து கோதுமை மணியாய் மண்ணில் விதைக்கப்பட்டுள்ள நம் தந்தை ஸ்டான் சுவாமி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி அவரைப் போல் இயேசுவின் வழியில் வாழ வரம் வேண்டி நிற்கின்றோம். மதுரை இயேசு சபையினரின் சார்பாக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அன்போடு இத்தெய்வீக பலியில் கலந்து கொள்ள அழைக்கின்றேன். இந்திய நாட்டின் பூர்வீக கொடிகளான பழங்குடியினர் மற்றும் ஆதிவாசி மக்களின் மண்ணின் வளமும் மனித உரிமையையும் ஆதிக்க சக்திகளோடு போராடி தள்ளாத வயதிலும் தளராத லட்சியத்தோடு சிறையில் அடைக்கப்பட்டு உடல் வேதனைக்கும் மன உளைச்சலுக்கும் உள்ளாகி கொரோனா தொற்றுக்கு பலியாகி மண்ணை விட்டு பிரிந்து விண்ணை அடைந்திருக்கும் நம் பாசமிகு தந்தை அருள் திரு ஸ்டான் சுவாமி சேசு சபை உண்மையாகவே இக்காலத்தின் இறைவாக்கினரே. இவர் அநீதிகளை எதிர்த்து போராடும் நம் தமிழக மண்ணில் திருச்சி மறை மாவட்டத்தில் உள்ள சிற்றூரில் 1937 ஆண்டு பிறந்தவர். பின்னர் தம்முடைய பயிற்சிகளை எல்லாம் இயேசு சபையில் முடித்துவிட்டு ஜாம்செட்பூர் மறைமாநில இயேசு சபையில் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். சேர்ந்த நாள் முதல் தன்னுடைய இறுதி நாள் வரை பீகார், ஜார்க்கண்ட் மாநிலத்தின் ஆதிவாசி மக்களுக்காகவே தன் உயிரை மாய்க்கும் அளவுக்கு பணியாற்றியவர். ஆதிவாசி மற்றும் தலித் மக்களுக்காக தன்னையே அர்ப்பணித்து கொண்ட அருள் திரு ஸ்டான் சுவாமி விளிம்பு நிலை மக்களின் குரலாகவும் மண்ணின் மனசாட்சியாகவும் திகழ்கின்றார். கோதுமை மணி மண்ணில் மறைந்தால்தான் பல மடங்கு பலன் கொடுக்க முடியும் என்ற இறைவார்த்தைகளை ஏற்று தன்னை மறைத்து கொண்டு அஸ்தியாய் நம்மிடையே பயணித்து கொண்டிருக்கின்றார் தந்தை ஸ்டான் சுவாமி அவர்கள். இந்த நீதிக்கான பயணத்தில் உரிமை குரலின் அடையாளமாக திகழும் அவரது திருச்சாம்பல் இன்னும் பல நூறு ஸ்டான் சுவாமிகளை உருவாக்கும் என்பது நிதர்சனம். இந்தியா முழுவதும், குறிப்பாக தமிழகத்தில் இயேசு சபை நிறுவனங்களுக்கு எடுத்துச் செல்லப்படும் சுவாமி அவர்களின் அஸ்தி இன்று இங்கு நம்முடைய ஆலயத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இந்நாளில் நீதிமன்ற காவலில் அநியாயமாக இறந்த தந்தை அவர்களின் ஆன்மா இறைவனடி சேரவும், அவரோடு கைது செய்யப்பட்டுள்ள சமூக செயல்பாட்டாளர்கள், அப்பாவி பழங்குடியின மக்கள் இவர்கள் அனைவருக்கும் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று நாம் இத்திருப்பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். இத்திருப்பலியை நாம் இறைவனுக்கு தகுந்த விதத்திலே ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய குற்றம் குறைகளை ஏற்றுக்கொண்டு நம்மையே தகுதிப்படுத்திக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் கனியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உலகினில்
உம்மடியாராகிய அருள் பணியாளர் ஸ்டான் சுவாமியின் ஆன்மாவுக்காக உம்மை வேண்டுகின்றோம். அவர் இவ்வுலகில் வாழ்ந்தபோது திருப்பணிகளால் அவரை அணி செய்த நீர் அவர் விண்ணகமாட்சியில் பங்கு பெற்று என்று மக்களிக்க செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்திக் கொண்டார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். பின்பு அவர் அனைவரையும் நோக்கி, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர குருக்களே, இருபால் துறவியரே, அருமையான மக்களே, இன்றைய நாளிலே
நாம் அனைவரும் அருட்தந்தை ஸ்டான் சுவாமி அவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக இந்த திருப்பலியை நிறைவேற்ற வந்திருக்கின்றோம். இன்று நாம் ஸ்டான் சுவாமி அவர்களுடைய நினைவை நாம் கொண்டாடுகின்ற பொழுது அவரும் அந்த பீகார் மாநிலத்தில் எவ்வாறு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, பழங்குடியினருக்கு, ஆதிவாசிகளுக்கு, விளிம்பில் இருந்த மக்களுக்கெல்லாம் அவர் ஒரு வாழும் நற்செய்தியாக இருந்தார். அவர் உண்மையிலேயே அவர்களுடைய கண்களை திறப்பவராக, அவர்களுக்கு உள்ள உரிமை என்ன, அவர்களுக்கு உள்ள உண்மையான சுதந்திரம் என்ன என்பதை அவர்களுடைய விழிகளை திறப்பவராக, அதே போன்று ஒடுக்கப்பட்டு எழுந்திருக்க முடியாமல் இருக்கின்ற மக்களுக்கு அவர் உண்மையிலேயே உரிமை வாழ்வை கொடுப்பவராக, நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற ஏக்கத்தோடு பாடுபட்டவராக அவர் விளங்கியதை நாம் இன்று நினைவு கூறுகின்றோம். அவர் தன்னுடைய சுயநலத்தை பற்றியோ அல்லது தனக்கென பெயரும் புகழும் வேண்டும் என்ற அந்த எண்ணத்தையோ அல்லது தன்னுடைய வாழ்க்கையிலே பலவற்றை சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தையோ அவர் கொண்டிருக்கவில்லை. மாறாக அவர் தன்னையே முழுமையாக அந்த மக்களுடைய வாழ்க்கையோடு கரைத்து கொண்டவர். எனவே அவர் தன்னை மறந்து பிறருக்காக வாழ்ந்த மனிதர். எனவேதான் தன்னலம் துறந்தவராக அவர் வாழ்ந்தார். இன்றைக்கு அந்த ஆதிவாசி மக்களிடையே, பழங்குடியினர் மக்களிடையே வாழ்ந்த பொழுது, அவர்களுக்காக உழைக்கின்ற பொழுது அவர்களை உண்மையிலேயே உரிமை உள்ளவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் உரிமைகள் பறிக்கப்பட்டன, அவர்களுடைய வாழ்க்கையானது சீரழிந்த நிலையில் இருக்கின்ற வேளையில் அவர்களை மீண்டும் கட்டி எழுப்புவதற்காக எத்தனையோ துன்பங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் சோதனைகளையும் அவர் தாங்கி கொண்டுதான் அந்த மக்களிடையே அவர் பாடுபட்டார். அவர்களுக்காக உழைக்கின்ற பொழுது, அந்த உழைக்கின்ற வேளையில் அவருக்கு வந்த அத்தனை துன்பங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். இறுதியில் சிறை வாசமும் 9 மாதங்கள் நீடித்த பொழுது அங்கும் ஏற்பட்ட அனைத்து துன்பங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஆகவே இவர் உண்மையிலேயே கிறிஸ்துவனுடைய அந்த பணி திட்டத்தை தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய பணி திட்டமாக ஏற்று அவர் யாருக்காக தன்னை அர்ப்பணித்தாரோ, சிறப்பாக ஆதிவாசி மக்களுக்காக அர்ப்பணித்தாரோ, அந்த மக்களுடைய வாழ்க்கையில் அவர்களை ஆற்றல் படுத்துகின்ற அந்த நிலையில் அவர்களுக்காக அனைத்தையும் தாங்கி கொண்டவர் அவர். எனவே அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே ஸ்டான் சுவாமி அவர்களுடைய அந்த வாழ்வானது உண்மையிலேயே நமக்கு எடுத்துக்காட்டாக மட்டுமல்ல, மாறாக நாம் எவ்வாறு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் என்ற முறையிலும், அதே போன்று கிறிஸ்துவோடு திருமுழுக்கினால் இணைந்திருக்கின்றவர்கள் என்ற முறையிலும் எவ்வாறு நம்முடைய வாழ்வும் மற்றவர்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வு என்பதை உணர்த்துகின்ற ஒன்றாக அமைய வேண்டும். எனவே அப்பொழுது நம்முடைய வாழ்விற்கும் அர்த்தம் உண்டு, நம்முடைய வாழ்வும் அர்த்தம் பெறும், நம்முடைய வாழ்வும் அந்த கிறிஸ்துவினுடைய வாழ்வோடு ஒன்றித்த வாழ்வாக இருக்கும் என்ற அந்த உணர்வோடு இந்த திருப்பலியை ஸ்டான் சுவாமி அவர்களுக்காக நாம் ஒப்பு கொடுப்போம். அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிப்பாராக.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகளெல்லாம் உம்மை புகழ்வது தகுவே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம்கணிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு,
புனித திருத்துதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், எங்களுடைய மறை மாவட்டத்தின் பாதுகாவலர் புனித அருளானந்தர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆபமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இத்திருப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உமது அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி பாப்புசாமி ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய மக்களை கனிவோடு உம்மோடு சேர்த்து கொள்ளும். தந்தையே, நீர் இவ்வுலகில் இருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட ஸ்டான் சுவாமி என்னும் எம் சகோதரர் உம் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவருடைய இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தருளும். கிறிஸ்து இறந்தோரை மண்ணிலிருந்து உடலோடு உயிர்த்தெழச் செய்து தாழ்வுக்குரிய எங்கள் உடலை மாட்சிக்கு உரிய தமது உடலின் சாயலாக மாற்றும் அந்நாளில் இறந்த இவரும் உயிர்ப்பில் கிறிஸ்துவை போல் இருப்பாராக. மேலும் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் ஒரு நாள் அங்கிருப்போம் எனவும் அவர்களோடு நாங்களும் உமது மாட்சியை கண்டு என்றும் மனநிறைவு அடைவோம் எனவும் அப்பொழுது எங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் அனைத்தையும் துடைப்பீர் எனவும் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் எங்கள் கடவுளாகிய உம்மை நீர் இருப்பது போல நாங்கள் கண்டு என்றென்றும் உம்மைப் போலவே இருப்போம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை முடிவின்றி புகழ்ந்தேத்துவோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகிறீர். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால்
நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, நின்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். அவருடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் உணவாகவும் பானமாகவும் உட்கொள்கின்ற நாம் அனைவரும் அவரது மனநிலையை கொண்டவர்களாக நம்முடைய வாழ்வானது பிறருக்காக என்பதை உணர்ந்து நம்மால் இயன்றதை மற்றவர்களுக்கு அளிக்க, உதவிகளை செய்ய, அவர்களுடைய வாழ்வு வளம் பெறுவதற்கு நம்மால் இயன்ற முயற்சிகளை எடுக்க நமக்கு இந்த அழைப்பு விடுப்பவர். அவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருக்கும் நலமடையும்.
மீட்பளிக்கும் திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை கனிவுடன் கெஞ்சி வேண்டுகின்றோம். அதனால் உமடியாராகிய அருள்பணியாளர் ஸ்டான் சுவாமியை இவ்வுலகில் உம்முடைய அருள் அடையாளங்களை வழங்குவோராக ஏற்படுத்திய நீர் விண்ணகத்தில் அவை வெளிப்படுத்தும் உண்மையால் ஊட்டம் பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவருடைய பெயர் போற்றப்படுவதாக. இன்றும் என்றும் போற்றப்படுவதாக. ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்தவர். சொல்லற்கரிய நன்மையால் மனிதரை படைத்தவரும் தம் ஒரே திருமகன் உயிர்த்தெழுந்தார் என நம்புவோருக்கு உயிர்ப்பின் எதிர்நோக்கி அளித்தவருமாகிய ஆறுதலின் ஊற்றாகிய இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறந்தோர் அனைவருக்கும் ஒளியும் அமைதியும் நிறைந்த இடத்தையும் உயிர் வாழும் நமக்கு பாவ மன்னிப்பையும் அவர் அருள்வாராக. கிறிஸ்து இறந்தோரில் நின்று உயிர்த்தெழுந்தார் என உண்மையாக நம்பும் நாம் அனைவரும் அவருடன் என்றென்று மகிழ்ந்து வாழ இறைவன் அருள் கூர்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. இறைவனின் அன்பினில் வாழ்ந்திட சென்று வாருங்கள். கடவுள் நம்மோடு. இறைவனுக்கு நன்றி. இப்போது பேராயர் அவர்கள் ஸ்டான் சாமியின் திருச்சாம்பலுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதையும் வீரவணக்கமும் செலுத்துகிறார். பேராயரை தொடர்ந்து திருப்பலியில் கலந்து கொண்ட இயேசு சபை குருக்களும் மற்ற அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், இறைமக்கள் அஞ்சலி செலுத்துகின்றார்கள்.
எனக்கு இவ்வாறு கைது என்று நிகழ்வது எனக்கு மட்டும் தனித்துவமாக நிகழ்வது அல்ல. நாடு முழுவதும் நடந்து வரும் பரந்துபட்ட செயல்முறை. முக்கியத்துவமான அறிவாளிகள், வழக்கறிஞர்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆர்வலர்கள், மாணவ தலைவர்கள் போன்ற பலரும் இப்படி சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்திய ஆளும் சக்திகளுக்கு இணங்காததால், எதிர்த்து கேள்விகளை எழுப்பியுள்ளதால் இப்படி சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதிலே நான் ஒரு அங்கமே. அதற்கான விலை எதுவாயினும் தர தயாராயிருக்கிறேன். அன்பு தோழர்களே, உங்களிடமிருந்து ஒரு சில கடிதங்கள் கிடைக்கப் பெற்றேன். உங்களின் தோழமை உணர்வை வெளிப்படுத்தியமைக்கு நன்றி. நீங்கள் அறிவது போல் இந்த குளிரான சூழல் என்னை அதிகம் பாதிக்கின்றது. இந்த குளிரை தணிக்க கம்பளி ஆடையும் போர்வையும் மற்றும் 2 காலுறைகளும் கேட்டிருந்தேன். அவை சிறைச்சாலை வாயிலில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எனவும், அவற்றை கொண்டு வந்தவர்கள் ஒரு முறையல்ல 3 முறை திரும்பிச் செல்ல வேண்டியிருந்தது என்பதையும் அறியும் போது வேதனை அளிக்கிறது. அருண் ஃபெரேரா மற்றும் வெர்னன் கொன்சால்வஸ் இருவரையும் நான் இதுவரை பார்த்ததே இல்லை. அவர்கள் இருவரும் என்னை போல் கைது செய்யப்பட்ட போதுதான் அவர்களை பற்றி நான் செய்தித்தாளில் வாசித்தேன். ஏழைகளுக்கான நீதியை பெறும் என் பயணத்தில் அவர்கள் என் புது தோழர்கள். அவர்களுக்காகவும் அவர்களின் குடும்பங்களுக்காகவும் இறைவனிடம் வேண்டிட உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். என் கடைசி கால வாழ்வை இங்கிருக்கிற மாசற்ற சிறை கைதிகளோடு செலவிட இச்சிறை தண்டனை எனக்கு ஒரு வாய்ப்பாகவே கருதுகிறேன். நீதியை செயலாக்கும் விசுவாசம் நம் இயேசு சபை வாழ்வில் யதார்த்தமாகட்டும். எனது தேவைகளோ மிகவும் குறைவே. பழங்குடியினரும் இயேசு சபையும் எளிய வாழ்க்கையை வாழ எனக்கு கற்றுத்தந்திருக்கின்றன. நண்பர் வரவர ராவ் மிகவும் சுகமின்றி இருக்கிறார். வேண்டிக் கொள்ளுங்கள். இங்குள்ள ஏழை கைதிகளின் வாழ்க்கை கதைகளை காது கொடுத்து கேட்பதே எனது மகிழ்ச்சி. அவர்களது அன்றாட வழிகளிலும் புன்னகையிலும் கடவுளை காண்கிறேன். இந்த தலோஜா சிறைச்சாலையின் பகல் பொழுதிலே செல் கதவுகளும் தடுப்புகளும் திறக்கப்படும் போது நாங்கள் சந்தித்துக் கொள்கிறோம். மற்றபடி மாலை 5:30 அதிகாலை 6 மணி வரையிலும், பகல் 12 3 மணி வரையிலும் அடைக்கப்படுகிறோம் மற்ற 2 கைதிகளோடு. அந்த 2 நண்பர்களும் எனது துணிகளை துவைத்து தருகிறார்கள். நலிவுற்ற என்னுடைய முழங்கால்களுக்கு, 83 வயதை தாண்டியுள்ள என்னுடைய முழங்கால்களுக்கு மசாஜ் கொடுக்கிறார்கள். அவர்கள் இருவரும் மிகவும் ஏழை குடும்பத்திலிருந்து வந்திருப்பவர்கள். அவர்களை உங்கள் ஜெபத்தில் நினைத்துக் கொள்ளுங்கள். இங்கே இந்த தலோஜா சிறை கதவுகளுக்கு உள்ளே அனைத்து முரண்களையும் கடந்து இது போன்ற மனிதாபிமானம் குமிழ்ந்து கொண்டேதான் இருக்கிறது. அச்சுறுத்தும் இந்த தலோஜா சிறை கதவுகளுக்கு உள்ளே என்னுடைய சில அடிப்படை உடைமைகளை தவிர எல்லாமுமே எடுத்துக் கொள்ளப்பட்டன. நீ என்பது முதலில் வர, நான் என்பது பிறகே வர, நாம் என்பதே சுவாச காற்றாய் இங்கே இருக்கிறது.
இங்கே எதுவும் என்னுடையதல்ல, எதுவும் உன்னுடையதல்ல, எல்லாமும் நம்முடையது. அச்சுறுத்தும் இந்த சிறை கதவுகளுக்கு உள்ளே மீதமுள்ள உணவு தூக்கி எறியப்படுகிறதில்லை. எல்லா பறவைகளுக்கும் பகிர்ந்தளிக்கப்படுகின்றன. அந்த பறவைகளும் சுதந்திரமாக உள்ளே வருகின்றன, வயிறார வயிற்றை நிரப்பிக் கொள்கின்றன, மகிழ்ச்சியோடு பறந்தோடி வெளியே போகின்றன. அச்சுறுத்தும் இந்த சிறை கதவுகளுக்கு உள்ளே நிறைய இளம் முகங்களை இச்சிறைக்குள்ளே பார்க்க வருத்தமாக இருக்கிறது. ஏன் இங்கே இருக்கிறாய்? இந்த கேள்விக்கு அவர்கள் எல்லாம் சொன்னார்கள். அலங்கார வார்த்தைகளில் அல்லாமல் எல்லாம் சொன்னார்கள். இறைவா, ஒரு கட்டாயத்தால் செய்யப்பட்டதல்லவா இப்பொது பண்பு, இந்த பொது உடைமை பண்பு? இந்த பண்பையே எல்லா மனிதர்களும் சுய சுதந்திரமாக சுய விருப்பாக ஆற தழுவிக்கொள்வார்களேயானால் எல்லாருமே இப்பூமி தாயின் உண்மையான குழந்தைகளாகி விடுவார்கள். அப்படித்தானே? பழங்குடியின சமூக ஆர்வலர் ஸ்டான் சுவாமி அவர் நீதியின் பொருட்டு உழைத்தார், துன்புற்றார், உள்ளே தள்ளப்பட்டார், சிறையிலே அடைக்கப்பட்டார். 84 வயது உடல் நடுக்க வியாதியோடு இன்னலுற்றார், நோயுற்றார், கொரோனா தீ நுண்மிக்கு உள்ளாக்கப்பட்டார். இதோ தனது இன்னுயிரையும் இழந்து விட்டார். என்ன செய்ய? நீதியின் பொருட்டு செயலாற்ற வேண்டுமென்றால் இப்படித்தானே உயிரை விட வேண்டியிருக்கிறது. ஆம், இதுவரை இருந்த ஸ்டான் சுவாமி இப்போது இல்லை. நேற்று வரை இருந்த ஸ்டான் சுவாமி இன்று இல்லை. ஆக கடைசியில் சிறையில் வைத்தே இந்த பயங்கர நிகழ்வு நடந்துவிட்டதே. இது மரணமா? மரணத்திற்கு உள்ளாக்கமா? இது சாவா? சாவுக்கு உள்ளாக்கமா? அந்த ஸ்டான் சுவாமி இதோ இப்போது இல்லை. தேச துரோகியா அவர்? அப்படி அவர் என்ன துரோகம் செய்துவிட்டார்? 50 வருடங்களாக பழங்குடி மக்களின் சமூக நீதிக்காக, இயற்கை நீதியை கட்டி காத்ததற்காக உழைத்தது துரோகமா, குற்றமா? வரம்பு முறையின்றி காரண காரியமின்றி உள்ளே தள்ளப்பட்ட 3000 பழங்குடியின இளைஞர் இளம் பெண்களை வெளியே எடுக்க உழைத்துக் கொண்டிருந்தது துரோகமா, குற்றமா? துன்புறம் ஏழை எளிய பழங்குடியினர் சார்பெடுத்து உழைத்தால் குற்றமா? ஆண்டவனே, ஏன் இந்த கொடூரம்? ஏன் இந்த மௌனம்? முகநூல் பக்கத்திலே சோகார் ஓமனிலிருந்து தரிவாத்தியார் மகன் என்ற சமூக சிந்தனையாளர் இந்த கோர மரண செய்தியை கேட்டு மனம் வெதும்பி போய் இப்படி பதிவிட்டிருக்கிறார். ஓ ஸ்டான் சுவாமியே, ஓநாய்களின் உறக்கம் கலைத்த பல்லிடை சிக்கிய பரிசுத்த இறையே, ஒதுங்க இடமின்றி ஒலிக்க குரலுமின்றி தவித்த மக்களின் தன்னம்பிக்கை கரையே, பழங்குடி புழுக்களை புதுக்குடி மனிதராக்க போராடி மரித்த புனித போர் வாளே, அடிவாரத்து அடிமைகளை உரிமை குடிகளாக்க அயராது உழைத்த ஆண்டவனின் அச்சுவார்ப்பே,
தள்ளாத நீ பொல்லாதது செய்தாய் என்று இல்லாதது பொல்லாததையெல்லாம் சொல்லி ஈனத்தனத்திற்கு உள்ளான இறையே, எத்தனை நாளைக்குத்தான் இந்த ஈனத்தனம் இறைவா? ஆம், ஸ்டான் சுவாமி உள்ளே தள்ளப்பட்ட போது சிறை கம்பிகள் சிலிர்த்து கொண்டன. கடவுளின் புதல்வன் கதவருகே நின்றதால் அறையின் சுவர்கள் அழுது தீர்த்தன. அப்பாவி மனிதன் தன் ஓரம் கிடப்பதை கண்டு கொண்டதால் அங்கே அந்த தலோஜா சிறைச்சாலையிலே குடிக்க குவளை தர மறுத்தது, வறண்டு செத்தது நீதி. குளிருக்கு போர்வை தடுவதை தடுத்து நிறுத்தி நடுங்கி செத்தது சட்டம். இயேசு சபையினரும் மற்றவரும் கேட்டு நின்ற மெடிக்கல் வெயில் தர மறுத்து வலிமை காட்டி வக்கத்து தோற்றது ஆதிக்க அதிகாரம். ஸ்டான் சுவாமியின் உடம்புக்குள்ளே கொரோனா தீ நுண்மி இருப்பதை அறிந்து கொள்ள முயற்சி செய்யாமலேயே தடுப்பூசியை செலுத்தி உடலை வாட்டி சுருக்கி விட்டதாமே மெடிக்கல் நிர்வாகம், சிறை மெடிக்கல் நிர்வாகம். இனிகோ வெளி விடுதலை வீரனே, ஸ்டான் சுவாமியே, இறக்கவில்லை, நீர் இருக்கிறீர். உரிமை குரல் ஓங்கி ஒலிக்கும் இடமெல்லாம் 1000 முகங்களாய் நீர் இருக்கின்றீர். இறக்கவில்லை, பிறக்கின்றீர், பிறந்து கொண்டே இருக்கின்றீர். மக்கள் குடிசையிலே நிதம் இறந்திடும் வறியோர் கைகளிலே. ஏழை மக்கள் குடிசையிலே நிதம் இறந்திடும் வறியோர் கைகளிலே. பசியின் பிடியில் இருக்கின்றேன், பசியின் பிடியில் இருக்கின்றேன். என்னை பார்த்திட உங்களை அழைக்கின்றேன். வீங்கிய கண்ணீர் விழிகளிலே மனம் விம்மி சிதறிடும் அழுகையிலே. வீங்கிய கண்ணீர் விழிகளிலே மனம் விம்மி சிதறிடும் அழுகையிலே. விடுதலை தேடி இருக்கின்றேன், விடுதலை தேடி இருக்கின்றேன். உங்கள் விழிகளை திறந்து நோக்குங்கள். பூவிரிச்சோலை எழிலினிலே ஒரு புன்னகை குழந்தை இதழினிலே. பூவிரிச்சோலை எழிலினிலே ஒரு புன்னகை குழந்தை இதழினிலே. ஆலய வாயிலில் இருக்கின்றேன், ஆலய வாயிலில் இருக்கின்றேன்.
என்றும் அன்பர் உங்களை அழைக்கின்றேன், அன்பர் உங்களை அழைக்கின்றேன், அழைக்கின்றேன்,